வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டம் பார்த்திங்கன்னா நலிவடைந்த விவசாயிகளுக்காட்டு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டமாக இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் பெற்று பயன்பெற்றுட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா இந்த 6000 ரூபாய் டைரெக்டாக பார்த்திங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 19 தவணையாட்டு ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 19வது தவணை எப்போது பப்ளிஷ் ஆனதுன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவலை அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸை வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 20வது தவணை தொகை இந்த மாதம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அதிகமாட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 2000 ரூபா வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா புதுசாக வெளியான தகவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை கண்டிப்பாட்டு முடிக்கணும். அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். EKYC mandatory for PM Kisan registered farmer. OTP based EKYC is available on PM Kisan portal. CSC center may be contacted the biometric based EKYC சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய EKYC நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ நீங்கள் EKYC அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இசேவை அல்லது CSC சென்டரில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுக்கு இந்த PM கிசானில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இதெல்லாமே கொண்டு போய் நீங்கள் EKYC அப்டேட் பண்ணலாம். இல்லை எனக்கு அங்கெல்லாம் போக முடியலைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக விட்டு உங்களுடைய EKYC நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த PM கிசான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா EKYCன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு EKYC அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மர் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்மர் ஐடியை நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் உங்களுடைய லேண்டை. அந்த மாதிரி லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த அப்டேட் தான். அதற்கான கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் இல்லை, வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.